சென்னை தியாகராய நகரில் உள்ள மருத்துவமனைக்குள் புகுந்து தூத்துக்குடி முன்னாள் திமுக எம்பியின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. தூத்துக்குடி தொகுதியின் திமுகவோட முன்னாள் எம்பியாக இருந்தவர் ஜெயதுரை தியாகராய நகர் அபிபுல்லா சாலையில இவர் ஆயுர்வேதா மருத்துவமனை நடத்தி வருகிறார். இவரது சகோதரர் வேலுமணி என்பவர் டி நகரோட அதிமுக பகுதி செயலாளராகவும் உள்ளார். இவர் வடபழனியில எலும்பு முறிவு சிகிச்சை மையமும் நடத்தி வருகிறார். இந்த நிலையில இருவருக்கும், அதாவது அண்ணன் தம்பி இருவருக்கும் இடையே தொழில் சம்பந்தமாகவும் அது மட்டுமின்றி சொத்து பிரச்சனையும் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில நேற்று இரவு வேலுமணி அவரது ஆட்களுடன் சுமார் 50 பேர் டி நகர்ல இருக்கக்கூடிய அந்த அபிபுல்லா சாலையில இருக்கக்கூடிய அந்த ஜெயதுரையோட ஆயுர்வேதா மருத்துவமனைக்குள்ள புகுந்திருக்கிறார்கள். புகுந்து அவர்கள் கத்தி மற்றும் கம்புடன் அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களை மிரட்டி இருக்கிறார்கள். குறிப்பாக ஜெயதுரை எங்கே என கேட்டு, ரவுடிசம் செய்து வருகிறீர்களா என கேட்டு அந்த ஊழியர்களிடம் மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள். அதன் பின்னர் வெளியே வந்த அவர்கள் அந்த ஜெயதுரையோட காரு கண்ணாடியை முழுவதுமாக கற்கள் மற்றும் கட்டையால உடைத்துவிட்டு அவர்கள் அங்கிருந்து தப்பி சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. இவர்கள் மருத்துவமனைக்குள்ள புகுந்து வேலுமணி மற்றும் அவரது ஆட்கள் ஊழியர்களை மிரட்டுவது போன்றும், அது மட்டுமின்றி வெளியே இவர்கள் கார் கண்ணாடியை உடைத்து விட்டு செல்வது போன்றும் அந்த சிசிடிவி காட்சியில பதிவாகி இருக்கிறது. இந்த கார் கண்ணாடியை உடைத்தவர் வேலுமணியோட டிரைவரான தங்கபாண்டியன் என்பதுதான் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக அந்த மருத்துவமனையோட மேனேஜர் கொடுத்த புகாரின் பேர்ல பாண்டி பஜார் போலீசார் அதிமுகவோட நிர்வாகியான வேலுமணி மற்றும் அவரது ஆட்கள் மீது 4 பிரிவுகள் கீழே வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ஆபாசமாக பேசுதல், மிரட்டல் உள்ளிட்ட 4 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். மருத்துவமனைக்குள்ள புகுந்து அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களை மிரட்டி இருக்கக்கூடிய சம்பவமானது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வேலுமணி என்பவர் ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில திமுக எம்பி கனிமொழியை எதிர்த்து போட்டியிட்டு அவர் தோல்வியுற்றவர் என்பதும் விசாரணையில குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.